பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய தொடர்ச்சியில் இப்போது நாம் 66வது பக்கத்தை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 66. சென்ற பக்கம் 65வது பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன? 65A கோழைகளாகிய இரு பிரிவினர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தைரியம் இழந்த 2 கோத்திரத்தார்களை பற்றி சொன்னால் அவங்க பேர் என்ன, பின்னணி என்ன, எல்லாம் உங்கள் சிந்தனையில் இருக்கும். சரி, 65B மலக்குகளின் மூலமாக இறங்கிய உதவி. இது ஹதிலா பதில்லாங்கிற விளக்கங்கள்லாம் சொன்னோம். பெரும்பான்மை நாயகர்கள் கருத்தின்படி அது பத்ரை பற்றியானது அப்படிங்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்து 65C என்ன? அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த நற்செய்தி. 65Dயில் நம்ம படித்தது வட்டியை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டித்த வட்டி என்பது கூடாது என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்ன வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 வசனங்கள் சென்ற பக்கத்தில் நம்ம 4 பாயிண்டராக படித்தோம். இன்றைக்கி 66வது பக்கத்தில் 8 வசனங்கள் பார்க்க போகிறோம். பெர் பாயிண்டர் 2 verses. ஒரு பாயிண்டருக்கு 2 வசனங்களாக அழகாக இந்த பக்கத்துக்கு அமைஞ்சிருக்குது. இது நம்ம பார்க்க போகிறோம். 66வது பக்கம் 66வது பக்கத்தினுடைய முதல் பாயிண்டர் 66A என்ன? மன்னிப்பு மற்றும் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆர்வப்படுத்துகிறான். மாஷா அல்லாஹ். அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி விளக்கங்களாக நல்லா நிறைய விளக்கம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 66Bயில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அவர்கள் ஒழுக்கக்கேடு மற்றும் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்போ மூமின்கள் எப்படி தௌபா செய்வாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மாஷா அல்லாஹ். இதில் நல்ல அறிவுரை நம்மளுக்கு இருக்குது. அடுத்து 66Cயில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது முந்தைய மக்களினுடைய முடிவு என்ன என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து கடைசியாக 66Dயில் கடைசியாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வலுவிளக்காதீர், துக்கப்படாதீர் என்று அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். 8 வசனங்கள் 4 பாயிண்டர் மூலமாக ஒன்றொன்றாக இப்போது நம்ம பார்க்க போகிறோம். மன்னிப்பு மற்றும் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை வசனத்தின் ரீதியாக இப்போ தெரிஞ்சுக்குவோமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. وسارعوا سارع يسارع என்றால் ஒருவருக்கொருவர் விரைதல், ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு கொண்டு முந்துதல் அப்படின்னு அர்த்தம். வசாரிஉ மூமின்களே நீங்கள் விரைந்து வாருங்கள். எதன் பக்கம்? இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் உங்கள் இறைவன் தரப்பிலிருந்து உள்ள மன்னிப்பின் பக்கம். உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பின் பால், மன்னிப்பை பெறுவதற்காக விரைந்து வாருங்கள். ஜன்னத்தின் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து ஓடி வாருங்கள். அர்துஹா அந்த சொர்க்கத்தினுடைய அகலம், அதனுடைய அளவு எப்படிப்பட்டது? அஸ்ஸமாவாத் வல் அர்த் வானங்கள் பூமி. வானங்கள் பூமி அளவுக்கான விசாலமான சொர்க்கம் எல்லாம் படைச்சிருக்கான மூமின்களுக்கு. அந்த சொர்க்கத்தை அடையிறதுக்காக ஒருவருக்கு ஒரு முந்திக்கிட்டு வாங்க. உஇத்தத் லில் முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்களுக்காக அது தயார் செய்யப்பட்டுள்ளது. யாருக்கு அந்த சொர்க்கம்? இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். உஇத்தத் அஅத்த தயார் செய்தான், உஇத்த தயார் செய்யப்பட்டது. சொர்க்கம் பெண்பால்னால உஇத்தத் அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறா. அப்போ மூமின்களை வட்டியை விட்டு விடுங்கள், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதருக்கு கட்டுப்படுங்கள்னு சொல்லி நம்ம 65Dயில் பார்த்தோமா. அது தொடர்ந்து அப்போ அதெல்லாம் விட்டுட்டு எதன் பக்கம் நீங்கள் முன்னோக்கணும்? சொர்க்கத்தை முன்னோக்குங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இதில் கிடைக்கும், அதெல்லாம் முன்னோக்கி அந்த அமலில் போட்டி போடுங்க என்று அதெல்லாம் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய அளவை விவரிக்கிறான். ஒரு நிலத்தை அளவை சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ நீளம் இவ்வளோ அகலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ரூமுக்கு அளவு சொல்லுவாங்க, இடத்துக்கு அளவு சொல்லுவாங்க, 4க்கு 4 8க்கு 4 8க்கு 8 அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த சொர்க்கம் எப்படியாப்பட்டது? எவ்வளோ பெருசாக இருக்கும்? போதுமான அளவுக்கு இருக்குமா? கன்ஜஸ்டடாக இருக்குமா? நெருக்கடியாக இருக்குமா? எப்படி இருக்கும்? அர்துஹா ஸமாவாத் வல் அர்த் வானங்கள் பூமி அளவுக்கான விசாலமானது என்று ஒரு மூமினுக்கும் இந்த பூமியை விட பெரிய அளவிலான சொர்க்கம் கொடுக்கப்படும் என்றும் ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடிகிறது. மாஷா அல்லாஹ். அப்போ இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு அழகான கேள்வி கேட்குறாங்க. சூரத்து ரஹ்மானில் பதாயினுஹா மின் இஸ்தப்ரக் வஜனல் ஜன்னத்தைனி தான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் என்ற அந்த வசனம் 54வது 55வது வசனம் சூரா ரஹ்மான் 55. அதனுடைய 54 55 பார்க்கும்போது கிட்டத்தட்ட கடைசி பக்கம் முழுக்க சொர்க்கத்தை அவ்வளோ அழகாக வர்ணிக்கக்கூடிய
பக்கம் அது. அதில் வந்து சொர்க்கத்தினுடைய உட்பகுதி அதனுடைய விரிப்புகள் அது கம்பளியானதாக இருக்கும், பட்டிலானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துல சொல்கிறான். அப்போ சொர்க்கத்தினுடைய உட்பகுதியை பற்றி எல்லாத்துல இப்படி சொல்லும் போது அதனுடைய வெளித்தோற்றத்தை பற்றி சொல்லவா வேணும்? அப்போ அது எவ்வளோ பெருசாக இருக்கும் என்று சொல்லும்போது வானங்கள் பூமி அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ். சஹீஹ் புகாரியோட 2790வது ஹதீஸை நீங்கள் பார்க்க முடியும். நபி அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், இதா சஅல்துமுல்லாஹல் ஜன்ன ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ், நீங்கள் அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களை சொன்னாங்க. ஃபைன்னு ஆயிலல் ஜன்னா வௌசதுல் ஜன்னா, அதுதான் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த சொர்க்கமாகும், சிறந்த சொர்க்கமாகும், சிறந்த படித்திரமாகும். மின்ஹு தஃபஜ்ர் அன்ஹாருல் ஜன்னா, ஸோ அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லேருந்து தான் ஏனைய அடுத்தடுத்த படித்தரத்தில் இருக்கக்கூடிய இதர சொர்க்கங்களுக்கும் நதிகள் ஆறுகள் அங்கிருந்தே பிறக்கிறது, அங்கிருந்தே உருவாகிறது என்று சொல்லி வசஃபுஹா அர்ஷுர் ரஹ்மான், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸனுடைய முகடு இருக்குது, அதான் அல்லாஹ்வுடைய அர்ஷனுடைய கீழ்ப்பகுதியாகும். அப்போ அதனுடைய முகடு அதற்கு மேலே தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு நெருக்கமானது, அல்லாஹ்வுக்கும் நெருக்கமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும்! அல்லாஹ்வுடைய அர்ஷை பற்றி விவரிக்கவே முடியாது இல்லைங்க. வசியா குர்சிஹு ஸமாவாதி வல் அர்த கூட என்ன சொன்ன, அல்லாஹ்வுடைய கால் வைக்கக்கூடிய அந்த பாதஸ்தலமே வந்து வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமானது இருக்குன்னு அல்லாஹ்வுடைய அர்ஷை பற்றி நம்ம சிந்திக்க கற்பனை கூட பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய முகடு அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழே இருக்கும் அப்படின்னா மாஷா அல்லாஹ், அது எப்படியாப்பட்டது! இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய முகடு தான் அல்லாஹ்வுடைய அர்ஷனே சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரைக்கும் அதனுடைய டாப் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் நம்ம யூகிக்கவோ கற்பனை செய்யவோ அதான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் கற்பனை பண்ணுங்கள், பியாண்ட் யுவர் இமேஜினேஷனில் அந்த சொர்க்கத்தினுடைய காட்சிகள் எல்லாம் இருக்க போகிறது. அங்கே போய் தான் இன்ஷால்லா தெரிஞ்சுக்க முடியும். அதனால் கொஞ்சம் வேகமாக வாங்க, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, அதுக்கான அமலை செஞ்சுட்டு விரைஞ்சு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஓகேயா? அப்போ அவ்வளோ பெரிய விசாலமானது சொர்க்கம், பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹிர்கலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினாங்க. இதை பற்றி நம்ம முன்னாடி ஒரு சில பக்கங்களையும் பார்த்தோம். இப்போ ஹிர்கலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதும் போது, ஹிர்கல் மன்னருக்கு எழுதும் போது சொர்க்கத்தை பற்றி சொல்கிறாங்க. அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க, நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தரான், அந்த சொர்க்கம் என்பது வானங்கள் பூமி அளவுக்கு இருக்கக்கூடிய சொர்க்கம் சொல்லி இந்த வசனத்தெல்லாம் முன் வச்சு ரசூல் எழுதுறாங்க. அப்போ ஹிர்கல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்குறாரு, சிந்திச்சு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, வானங்கள் பூமி அளவுக்கு சொர்க்கம்னா அப்போ நரகம் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. கொஞ்சம் நல்லா உள்வாங்குங்க இந்த கேள்வியை. அதாவது வானங்கள் பூமி அளவுக்கு சொர்க்கம் மட்டும் இருக்கும், அப்போ முழு இடத்த அது வியாபிச்சிருது சொர்க்கம். அப்போ நரகத்துக்கு எங்கே இடம்? வானங்கள் அளவுக்கு சரிபாதி அளவுக்கு சொர்க்கம் இருக்கும், இது சரிபாதி நரகம்னு ஒரு உதாரணத்துக்கு கற்பனைக்கு சொல்கிறேன். அப்படி சொன்னால் ஒரு மனநிலை கிடைக்குது. ஓகே, பாதி அளவுக்கு சொர்க்கம், இல்லை முக்கால்வாசி அளவுக்கு சொர்க்கம், கால்வாசி அளவுக்கு நரகம், அல்லது கால்வாசி அளவுக்கு சொர்க்கம், முக்கால்வாசி அளவுக்கு நரகம், அப்படிலாம் சொன்னால் ஓகே, சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடம் அலாட்மெண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். வானங்கள் பூமி அளவுக்கு சொர்க்கமே இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ நரகத்துக்கு இடம் இல்லையா? நரகம் எங்கே இருக்கும்? ஃபைன நார் அப்படின்னு அவன் கேட்டு எழுதுறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ். இது என்ன கேள்வி? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஃபைனல் லைல் இதா ஜா நஹார், அழகா ஒரு ஓமையோட சொன்னாங்க. அதாவது பகல் வந்து விட்டால் இரவுக்கு எங்கே இடம் அப்படின்னு சொன்னாங்க. பகல் வந்து விட்டால் இரவு எங்கே? அப்போ பகல் வந்தால் இரவு இருக்காது. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கான இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அங்கே நரகம் இருக்காது. நரகம் அது எங்கே இருக்குன்னே தெரியாது. இப்போ பகல் வந்ததுக்கப்புறம் இரவு எங்கே போச்சு? எங்கேயோ போயிடுச்சுல. இதில் நிறைய கருத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அறிஞர் பெருமக்கள். அப்போது இதுக்கு 2 விதமான பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வஹாதா யஹ்தமிலு மஅனைன், இதில் 2 பொருள் எடுத்துக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது பகல் ஒரு பகுதியில் வந்துச்சுன்னா இன்னொரு பகுதிக்கு என்ன செய்யுது? இரவு ஆயிடுது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்லுவோம் யூஎஸில் பகல்னா இங்கே இரவு, இங்கே இரவுனா யூஎஸில் பகல்னு சொல்லணும்னா உலகத்தினோட ஒரு முனையில் அப்படி இருக்குது, இன்னொரு முனை எப்படி இருக்குது. அந்த மாதிரி சொர்க்கம் என்பது ஒரு இடத்துல இருக்குது, நரகம் என்பது இன்னொரு இடத்துல இருக்குது. அல்லாஹ் எங்கே நாடு இருக்கான்னு அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க முதல் கருத்து. அப்போது அல்லாஹ் முதல்ல அந்த காலத்து மக்களுக்கு தெரியுமா இப்போ வந்து நம்மளுக்கு இரவாக இருக்குன்னா எங்கே பகலாக இருக்குங்கிறது அந்தளவுக்கு புரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி இப்போ வந்து சொர்க்கம் அல்லாஹ்ல வந்து சொர்க்கத்தை ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, நரகத்தை எந்த இடத்துல வச்சிருக்காங்க நம்ம யூகிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய தஹ்த மஷியத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் கீழ் அல்லாஹ் அதை எங்கே வச்சிருக்கணுமோ அங்கே வச்சிருக்கான். அது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி இது முதல் கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பகல் வந்தால் இரவு எங்கே போய்விடும் அப்படிங்கிற மாதிரி சொர்க்கத்துக்கான இது இடம் என்றால் நரகத்துக்கான இடம் அது அல்லாஹ் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது பொருள். 2வது சொல்கிறாங்க, சொர்க்கம் என்பது வானத்தினுடைய வானங்கள் பூமி அளவுக்காக 7 வானங்கள் தாண்டி அர்ஷுக்கு கீழே சொர்க்கம் இருக்கும். சொர்க்கம் என்பது உயர்வானது. அப்போ 7 வானங்கள் தாண்டி அதாவது எப்படி சொல்கிறாங்க, அல் ஜன்னத்து ஃபி அலா இல்லியின் ஃபௌக ஸமாவா தஹ்தல் அர்ஷ், அர்ஷுக்கு கீழே வானங்களுக்கு மேலே சொர்க்கம் என்பது வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமானதாக இருக்குது. ஆனால் நரகம் என்பது எங்கே இருக்குது? ஃபி அஸ்ஃபல சாஃபிலின், அகல பாதாளத்தில் இருக்குது, கீழே இருக்குது.
அதாவது சொர்க்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட் கீழே அகல பாதாளத்தில் வானங்கள் பூமி அளவுக்கு அந்த நரகத்தையும் வளர்த்தலாம், அதையும் பெருசாக படைச்சி வச்சிருக்கிறான். இது இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி கசிரத்தில் சொல்கிறாங்க. மொத்தம் இது அல்லாவுடைய நாட்டத்தில் அல்லாவுடைய அறிவில் அல்லாவுக்கு தான் தெரியும். ஆனால் சொர்க்கத்தை பற்றி எல்லாத்தில் இங்கே இப்படி சொல்லி காட்டுறோம். வானங்கள் பூமி அளவுக்கு அது நிரப்பமானது, விசாலமானது, அது பெரிய ஒரு பரப்பளவை கொண்டது. அந்த சொர்க்கத்துக்காக நீங்கள் போட்டி போட்டு வாங்க. இப்போ போட்டி போட்டு வாங்க மக்ஃபிரத்துக்காக ஜன்னத்துக்காக அப்படின்னா எப்படி போட்டி போடுறது? எதெல்லாம் செஞ்சால் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான், இதை செய்யுங்க அல்லாஹ் அவன் மன்னிப்பான், அல்லாவோட மன்னிப்பு கிடைக்குன்னு எத்தனை அமல்கள் சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை தொழுகைகள், எத்தனை நோன்புகள், எத்தனை தான தர்மங்கள், எத்தனை தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது, இதிலலாம் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்போ அதை செய்கிறதுக்கு போட்டி போடுங்க. அம்மாவை நீ பார்த்துக்க, அப்பாவை நீ பார்த்துக்க, 1 மாதம் நான் வச்சுக்கிறேன், 2 மாதம் நீ வச்சுக்க, இனி என்கிட்ட தள்ளி விட்டுறாது இப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கான யாரின் காலடியில் சொல்கிறதுக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து என்ன செய்யாதீங்க, ஒதுக்காதீங்க, விரட்டாதீங்க, புறக்கணிக்காதீங்க. அப்போ எதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், எதை செஞ்சா அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குமோ அதை போட்டி போடுங்க. இப்போ தொழுகை விஷயத்துலையும் முதல் சஃப்ல நிற்கிறதுக்கு போட்டி போடுற மாதிரி, அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய விஷயத்தில் போட்டி போடுற மாதிரி, நோன்பு வைக்கக்கூடிய விஷயத்தில் போட்டி போடுற மாதிரி, ஹஜ் உம்ரா செய்யறதுல போட்டி போடுற மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் நன்மையான விஷயங்கள் அதில் போட்டி போடுற மாதிரி, எதுலலாம் நன்மை சொல்லப்பட்டிருக்கோ, எதுலலாம் பாவ மன்னிப்பு சொல்லப்பட்டிருக்கோ அதில் போட்டி போட்டுகிட்டே இருக்கணும். இன்னொன்று உலக விஷயத்துக்காக, செல்வம் சம்பாதிப்பதற்காக, வேலை வாய்ப்புகளுக்காக, வீடு வாசல் கட்டுறதுக்காக வேண்டி என்ன சொல்கிறது, கடையை பெருக்கிறது, வீட்டை பெருக்கிறது, சுத்தம் பண்ணி பெருக்கிறது சொல்ல வரல, அதிகமாக பெருக்கி கொண்டே போக வேண்டும். கார் வாங்கணும், இன்னும் நிறைய கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நிலம் வாங்கணும், அது வாங்கணுங்கிறதுல எப்படி நீங்கள் போட்டி போடுறீங்களோ, அதுக்கு எப்படி விரைஞ்சு போகிறீங்களோ அதை விட்டுட்டு சொர்க்கத்தை அடையிறதுக்காக, தஹஜ்ஜத் தொழுகைக்காக, அந்த மாதிரி குர்ஆனை மனனம் செய்வதற்காக, அப்போ கல்வி வகுப்பில் ஈடுபடுவதற்காக இப்படி நன்மையான விஷயங்களை போட்டி போடுங்க. அதன் விளைவாக அல்லாஹ்வோட மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும், அதன் விளைவாக அல்லாஹ்வோட சொர்க்கம் கிடைக்கும். அதுக்கு வந்து மசன்னு இருக்காதீங்க, ஓகே யாரோ செய்கிறாங்கன்னு இருக்காதீங்க, அதில் முந்திக்கிட்டு வாங்க, விரைஞ்சு வாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஆர்வப்படுத்துகிறேன். அப்போ தூங்குன மாதிரி இருக்கக்கூடாது, சரிங்களா? சொர்க்கத்தை அடையக்கூடிய விஷயத்தில் ஒரு வீரியமாக இருங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வத்தோடு இருங்க, ஒரு உற்சாகத்தோடு இருங்க. இறைச்சம் உள்ளவங்களுக்காக தான் தயார் செய்யப்பட்டிருக்குது. மசன் இருக்கிறவங்களுக்கு, ஏனோதனமாக வாழ்கிறவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் உள்ளவங்களுக்கு கிடையாது. அது அல்லாஹ் பயந்து வாழ்ந்தவங்களுக்கு தான் அது இருக்குங்கிற ஒரு அழகான கருத்து இந்த வசனத்தில் இருக்குது. உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் விரைந்து செல்லுங்கள், அதன் விசாலம் வானங்கள் விசாலம், பூமியின் விசாலத்தை போன்றது, அது இறைச்சம் உடையவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது அதன் தொடர்ச்சி, الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. الذين அந்த முத்தகீன்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யுன்ஃபிகூன் அவர்கள் செலவு செய்வார்கள், தர்மம் செய்வார்கள். ஃபிஸ்ஸர்ரா செல்வத்திலும், நலவான நிலையிலும் அப்படின்னு அர்த்தம். அப்போ செல்வத்திலும், வத்தர்ரா இன்னும் வறுமையிலும், இது ஒரு பொருள், சரிங்களா? அப்போ செல்வத்திலும் வறுமையிலும் எல்லா நிலையிலும் அவங்க தர்மம் செஞ்சுட்டு இருப்பாங்க, முதல் குவாலிஃபிகேஷன். ரெண்டாவது குவாலிட்டி, வல் காஸிமீனல் கைஸ், கோபத்தை அவர்கள் மென்று விழுங்குபவர்கள். அதாவது கவாம என்று சொன்னால் கோபத்தை அப்படியே விழுங்கிட்டான்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ காஸிமீனல் கைஸ், கைஸ் அப்படின்னா கோபம். இப்போ கோபத்தை எல்லாம் மென்று விழுங்கி விடுவார்கள், ரெண்டாவது குவாலிட்டி. மூணாவது குவாலிட்டி, வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள், பொருட்படுத்தாமல் பழி தீர்க்க வேண்டும் என்று கருவம் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லாமல் மன்னிச்சிருவாங்க, மன்னித்து அவங்கள வந்து அதை புறக்கணிச்சிருவாங்க. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லாரம் புரிவோரை அல்ல நேசிக்கிறான். திடீர்னு நல்லா நல்லாரம் புரிவோரை நேசிக்கிறான். முஹ்சினீன் யாரை சொல்ல வர்றான்? காதிமீன்கள், ஆஃபீன்கள், முன்ஃபிகீன்கள், அதாவது செலவு செய்பவர்கள், கோபத்தை அடக்குபவர்கள், மக்களை மன்னிப்பவர்கள் எல்லாம் முஹ்சினீன்கள். மாஷா அல்லாஹ், இப்படிப்பட்ட முஹ்சினீன்களுக்காகத்தான் சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இஹ்சானான நல்லறம் செய்யக்கூடியவர்கள் தக்வாதாரிகள், அவர்கள் முத்தகீன்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா ஒன்றோடு ஒன்றாக இணைச்சி சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ். இதுக்கு 3 விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது ஃபிஸ்ஸர்ரா வ தர்ராங்கிறது செல்வத்திலும் வறுமையிலும் என்பது ஒரு பொருள், சரிங்களா? இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? அதாவது மனம் விரும்பும் நிலையிலும் மனம் விரும்பா நிலையிலும், அதாவது மனசு சந்தோஷமா இருக்குது அப்படின்னா மக்கள் நல்லா என்ன செய்வாங்க? தர்மம் செய்வாங்க, சந்தோஷமாக கொடுப்பாங்க. மன நெருக்கடியாக இருக்குது, ஏதாவது கஷ்ட காலத்தில் இருக்காங்க, ஒரு நோவினியில் இருக்காங்க, சோதனை இருக்காங்க, செல்வம்லாம் இருக்குங்க. உதாரணத்துக்கு அவங்க வீட்டில் ஒரு முசீபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு மௌத்து ஏற்பட்டுச்சு, இல்லை ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு, ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போ செலவு செய்யறதுக்கு மனசு வருமா? தர்மம் செய்யறதுக்கு மறாமல் போயிடும். ஆனால் முஹ்சினீன்கள், முத்தகீன்கள் அப்படிப்பட்ட கஷ்ட காலத்திலும், மனம் கஷ்டப்படக்கூடிய நிலைமையிலும், மனம் விரும்பாத நிலைமையிலும், ஆர்வம் குன்றிய நிலைமையிலும் செய்வாங்க. அப்போது
செல்வ நிலையிலையும் செய்வாங்க, வறுமை நிலையிலையும் செய்வாங்க, மன விருப்பமாக இருக்கும்போது செய்வாங்க, மன கசப்பான சந்தர்ப்பங்களில் செய்வாங்க. மூணாவது சொல்லுவாங்க வசிஹத்தி வல் மரத், ஆரோக்கியமான நிலையிலையும் செய்வாங்க, நோயான நிலையிலையும் செய்வாங்க. சில பேர் ஆரோக்கியம் வரும்போது சந்தோஷமாக கொடுப்பாங்க, ஆனால் நோய் ஏற்பட்ட போது நம்மளுக்கே தேவைப்படுது, நம்மளே கஷ்டத்தில் இருக்கும், நம்மளுக்கே செலவு இருக்குது, மாத்திரை மருந்து டாக்டருக்கு நம்மளுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி செலவு செய்ய மாட்டாங்க. அல்லது சிலர் நோய் நிலையில் மட்டும் செய்வாங்க, அல்ல நம்மளுக்கு உதவி செய்யணும், நோய் குணமானும் சொல்லி அதுக்கு மட்டும் செய்வாங்க. நல்ல ஆனதுக்கப்புறம் ஆட்டம் போடுறதுக்கும் வீண் விரயம் செய்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கு மட்டும் அந்த காசை பயன்படுத்தும். இப்படி பல மக்கள் பல ரீதியில் இருக்காங்க. ஆனால் முஹ்சினீன்கள் முத்தகீன்கள் இப்படிப்பட்டவங்க எல்லா நிலையிலும், அது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியாக சொல்லுவாங்க, எல்லா நிலையிலையும், எல்லா சாதக பாதக எல்லா நிலையிலையுமே தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை உள்ளவங்க தான் சொர்க்கத்தை அடையக்கூடியவர்கள். மாஷா அல்லாஹ். அப்படி இருக்கிறவங்க சொர்க்கத்துக்காக விரைகிறாங்கன்னு அர்த்தம். சொர்க்கத்துக்காக விரைகிறதுனா என்ன, அதுக்கு அடையாளம் என்ன? கஷ்ட காலத்தில் நஷ்ட காலத்தில் செலவு சரியா நீ சொர்க்கத்துக்கு விரைகிற. மாஷா அல்லாஹ். வல் காதிமினல் கைத், கோபத்தெலாம் நீங்கள் அடக்கிக்கிறீங்களா, நீ சொர்க்கத்துக்கு விரைகிறேன்னு அர்த்தம். கோபம் வந்துச்சுன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னாக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது நான் கோபத்தை அடக்க விரும்பலை, கோபம் வந்தால் நான் அப்படிதான் வார்த்தை வரும், இது கம்மி பேசவா அப்படிங்கிறது ஒரு பெரிய திறமை இல்லை. அப்போ கோவம் வந்துச்சுன்னா விட்டேன்னா அவ்வளோதான், பலார்னு விட்டேன்னா கண்ணை தெரிச்சிடும், கண்ணு பிதுங்கிடும் அப்படிங்கிறதுலாம் ஒரு இந்த மாதிரி பேசுகிறத இறைவன் விரும்பலை. அது பெரிய வீரமாக இறைவன் அதை வரவேற்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு பெரிய ஒரு ஆண்மை ரீதியான ஒரு விஷயமாகவோ அதை ஒரு பெரிய வீரமிக்க ஒரு செயலாகவோ எங்கேயுமே அங்கீகரிக்கலை. அப்போ கோவம் வந்தால் விழுங்குறவன் உண்மையான வீரன்னு இஸ்லாம் சொல்லுது, ரசூலுல்லாஹும் அதை தான் சொல்கிறாங்க. அப்போ கோபத்தை விழுங்குறது ரொம்ப கஷ்டம். கோவம் வந்தால் திட்டிறது ரொம்ப ஈஸிங்க, கோவம் அடிச்சிறது ரொம்ப சுலபம். ஆனால் கோவம் திட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் திட்டாமல், அடிக்கிறதுக்கான அதிகாரம் இருந்தும் அடிக்காமல், பழி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தும் பழி வாங்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப கஷ்டம். அதுதான் அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம். அவங்க தான் முஹ்சினீன்கள் முத்தகீன்கள், சொர்க்கத்துக்கு விரையக்கூடியவர்கள். இவர்களுக்கு தான் வானங்கள் பூமிகளுக்கான சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். வல் காஸிமீன அல் கைத் வல் ஆஃபின அனின் நாஸ், மக்களை மன்னிப்பவர்கள். அப்போ மக்களிடத்தில் நடக்கக்கூடிய குறைகள் அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாமல் மன்னிச்சுட்டு அவங்க பொருட்படுத்தாமல் அதை கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பொருள். சரி, நிறைய விஷயங்கள் இப்போ இந்த காதிமினல் கைதுக்கு நிறைய இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஒரு சில முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மாஷா அல்லாஹ், ஒரு அழகான ஒரு கருத்து. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. இப்னு ஆதம், அதாவது மனிதா, உஸ்குர்னி இதா கதிப்த, உனக்கு கோவம் நீ என்ன நினைவுகூர். இது ரொம்ப கஷ்டம். கோவம் வரும்போது அல்லாஹ்வை நினச்சி நம்ம பொறுமையாக இருக்கிறது வராது. அதாவது சந்தோஷமான நிலைமையில் அல்லாஹ் நினைப்போம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். சந்தோஷமாக இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இது தந்தா, மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லுவோம். ஆனால் கோவத்தில் அல்லாஹ் சிந்தனைக்கு வருவானா? பெரும்பாலும் வரமாட்டான். அது ரொம்ப கஷ்டம். அது உன்னத ஈமான் இருக்கணும். அப்போது உனக்கு கோவம் வரும்போது என்னை நினச்சிக்க, எனக்கு கோவம் வரும்போது நான் நினச்சிக்கிறேன். டீலிங் எப்படின்னு கேட்குறான் அல்லாஹ். சரிங்களா? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதை சொல்கிறாங்க. தஃசீர் இப்னு ஹாத்திம்ல இருக்கதா பதிவு செய்கிறாங்க. அப்போது உனக்கு கோவம் வரும்போது நீ என்ன எனக்கு கோவம் வரும்போது நான் ஒன்று நினைவு கூறுறேன், ஃபலா உஹ்லிகுக ஃபீமன் ஹலக் ஃபீமன் உஹ்லிக், நான் யாரெல்லாம் அழிக்கிறேனோ அப்போ ஒன்று அழிக்க மாட்டேன். அப்போ என்னுடைய கோப பார்வை ஏற்பட்டு யார் மீதெல்லாம் தண்டனை இறக்குறனோ, யாரெல்லாம் நான் என்னுடைய தண்டனைக்கு ஆளாக்குறேனோ, அப்போ உன் கோபத்தின் போது நீ என்னை நினைவு கூர்ந்தவனாக நீ இருந்தால், எனது கோபத்தின் மீது உன்னை நான் நினைவு கூர்ந்து உன்னை நான் பொருட்படுத்தேன், உன்னை நான் மன்னிப்பேன், உன் மீது என்னோட தண்டனையை நான் அகற்றி விடுவேன்னு சொல்கிறேன். எவ்வளோ அழகான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்களா? கோவம் வரும்போதில் நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது நாங்கள் கோவப்படுறோம். மனைவி விஷயத்தில், பிள்ளை விஷயத்தில், வேலை செய்கிற விஷயத்தில், நண்பன் விஷயத்தில், இல்லை யார் விஷயத்தில், குடும்பத்தார்கள் விஷயத்தில், யார் விஷயத்தில் கோவப்படுறோம். நான் கோவப்படுற இடத்துல இருக்கிறேன். நான் இப்போ என் கோவத்தை காட்ட போகிறேன். அது நாவாலோ கையாலோ என்னுடைய அதிகாரத்தாலோ அல்லது என்னுடைய முடிவுகளாலோ இப்போ எதுலையோ காட்டுறோம்ல, அதில் நீ காட்டாமல் அந்த இடத்துல அல்லாஹ்வை நினச்சி நீ பொறுமையாக இருந்த, நான் என்னுடைய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரும்போது, என்னது அடியார்கள் நான் சோதிக்க போகிறேன், நான் தண்டிக்க போகிறேன், பாவத்தினால நான் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்போது, நான் என்ன சொல்லலாம், ஒன்று நான் பரிசீலனை செய்கிறேன், ஒன்று நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். நான் ஒன்று நினைவு கூறுறேன், ஒன்று நான் அழிக்க மாட்டேங்கிற. மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு அற்புதமான செய்தி இது. அடுத்து முஸ்னத் அஹ்மதில் பதிவு வரக்கூடிய இன்னொரு செய்தி, இது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போர்க்களத்தில் எதிரியை வெட்டி வீழ்த்துவன் வீரன் அல்ல, கோவத்தின் போது தனது கோவத்தை அடக்கி விழுங்கிக் கொள்பவனை உண்மையான வீரனாவான்னு சொன்னாங்க. இது ரொம்ப பிரபல்யமான ஹதீஸ். அப்போது இஸ்லாம் என்பது என்ன சொல்லுது? அடி தடாபுடால் இருக்கிறது வீரத்தனம் கிடையாது. கோவம் வரக்கூடிய நேரத்தில் அந்த கோவத்தை அடக்கிறது. அதுக்காக கோழையாக இருக்குன்னு சொல்லலை. போன பக்கத்தில் பார்த்தோம், கோழையாக இருக்காதீங்கன்னு சொல்கிறான். போர்க்களத்தில் ஒரு மூமின் வீரனாக இருக்க வேண்டும், கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட வேண்டும், ரோஷப்பட வேண்டிய இடத்துல ரோஷப்பட வேண்டும், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்க வேண்டும், தட்டி கேட்கக்கூடிய விஷயங்களை தட்டி கேட்கணும். அப்படிப்பட்ட வீரமிக்கவனாக தான் இருக்கணும். ஆனால் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு என்ன செய்யக்கூடாது? எல்லாரையும் கரிச்சு கொட்டி கொண்டு, திட்டிக் கொண்டு, ஆவேசப்பட்டு கொண்டு, அடித்து கொண்டு, துன்புறுத்தி கொண்டு இருப்பவன் மூமின் அல்ல. அப்போ கோவத்தை கட்டுப்படுத்துங்க. யார் விஷயத்துல அந்த கோவத்தை கட்டுப்படுத்த முடியுமோ மன்னிக்க வேண்டிய விஷயங்களை மன்னிங்கிறான் அல்லாஹ் தஆலா.
விபச்சாரம் செஞ்சவங்களும் அவங்க திருடினவங்களுக்காக மன்னிச்சிட முடியுமா? அதுக்கான தண்டனை கொடுக்குங்கிறது இஸ்லாம் தான் சொல்லுது. அப்போ சரியாக புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் கோவத்தை கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்துங்க, நிதானிங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். மாஷா அல்லாஹ். இன்னொரு அழகான ஹதீஸ் முஸ்னத் அஹ்மது. ரசூல்லா ஒரு 3 கேள்வி கேட்டாங்க. ரசூல்லா முதல் கேள்வி கேட்டாங்க, உங்களில் யாருக்கெல்லாம் அவருடைய செல்வம் அவருக்கு பிடித்தமானது, தங்கள் சந்ததிகளுடைய செல்வத்தை விட தங்களுடைய செல்வம் பிடித்தமானது யாருக்குன்னு கேட்டாங்க ரசூல்லா. அப்போ சொன்னாங்க, எங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய செல்வம் தான் எங்களுக்கு பிடித்தமானது, சந்ததியுடைய செல்வத்தை விட. ஏன்னா அவரோட செல்வம் தான் அவருக்கு. அப்போ எங்களுடைய சந்ததியுடைய செல்வத்தை விட எங்களுடைய செல்வம் தான் எங்களுக்கு பிடித்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, எதையெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுக்காக தான தர்மம் செய்தீர்களோ அது உங்களுக்கானது, எதையெல்லாம் தான தர்மம் செய்யாமல் விட்டு செல்கிறீர்களோ அது உங்களை சந்ததிக்கானது. அப்போ அங்கே என்ன ரசூல்லா புரிய வைக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுக்காக நீங்கள் கொடுங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நீங்கள் நன்மையை நாடி நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய செல்வம் மாதிரி. விட்டுட்டு போகிறது உங்களுடைய பிள்ளைங்களோட செல்வமாக தான் அது போக அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அப்போ எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு மட்டும் விட்டு போகணுன்னு நம்ம இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில் நன்மையை நாடி நிறைய தர்மம் செஞ்சுட்டு போயிருங்கன்னு சொல்ல வர்றாங்க. ரெண்டாவது, அதுக்காக மொத்தமாக கொடுத்துடக்கூடாதுங்கிறதுலையும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நான் முழுசாக கொடுத்துறவா பாதியை கொடுத்துருவான்னு கேட்டு ரசூல்லா வேணான்னு சொல்லி 3ல் 1 தான் கொடுக்க சொன்னாங்க. அதே ஞாபகம் வச்சுக்கிறீங்க, எல்லாத்துலேயுமே அளவு இருக்குது. எல்லை கடத்தல், அளவு மீறி கடக்கிறதுங்கிறது இருக்குது, கருமித்தனம்ங்கிறது, எல்லாத்துலேயும் நடுநிலையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ரெண்டாவது, அதாவது ரசூல்லா ரெண்டாவது கேட்டாங்க, எதை நீங்கள் வீரம் என்று சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு மா தஅதுன ஃபீக்கும் சுரா, எதை வீரமாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, அல்லது லா தஸ்ராஹுர் ரிஜால், யாருமே மிகச்சிட முடியாதோ, எந்த ஒரு ஆணை யாருமே மிகச்சிட முடியாதோ அவரை வீழ்த்திவிட முடியாது, அவர் தான் வீரர் என்று சொன்னாங்க சஹாபா. அவங்க போர் சிந்தனையில் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது அல்ல, எவர் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கோபத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறாரோ, ஒரு மனிதர் மீது ஆதிக்கம் செலுத்துகிறோம் வீரர் நீங்கள் சொல்கிறீங்க, தான் கோபத்தின் மீது யார் ஆதிக்கம் செலுத்தி கோபத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் அவர் தான் வீரர் ஆவார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி. அடுத்து 3வது கேட்டாங்க, உங்களில் யார் வாரிசற்றவர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ரசூலா சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களில் யாருக்கு பிள்ளைகள் இல்லையோ அவர் தான் வாரிசற்றவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலா சொன்னாங்க, இல்லை, யாருடைய பச்சிலம் பிள்ளை மௌத்தாகவில்லையோ அவர் தான் வாரிசற்றவர். அப்போ என்ன, யாருக்கு பச்சிலம் பிள்ளை மௌத்தாக இருக்காங்களோ அவங்க நாளைக்கு மறுமையிலே இவங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தயாராக இருப்பாங்க. அப்போ பச்சை பிள்ளை மௌத்தாயிருச்சு, ஒரு சின்ன குழந்தை மௌத்தாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அவர் தான் உண்மையான வாரிசுதாரர். அவ்வளோதான் வாரிசுதாரர் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், வாரிசு இழந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் உண்மையிலே சொர்க்கத்துக்காக தன் பிள்ளையை அர்ப்பணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி 3 கேள்வியிலையுமே அடுத்த ஆங்கிளில் மறுமையை முன் வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான பதிலை சொன்னாங்க. இதில் நிறைய ஆழமான சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் இருக்குது. அதை உங்கள் சிந்தனைக்கு நான் விட்டுறேன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து தப்ரீலையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் காஸிமீனல் கைஸ் என்ற அந்த வசனத்தை ஓதினார்கள், கோபத்தை விழுங்குபவர்கள் என்று சொல்லி. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி அவர்கள் பிறகு கூறினார்கள், மன் கஸம கைஸன், எவர் ஒருவர் கோபத்தை விழுங்கிக் கொள்வாரோ, அப்படி விழுங்குறதுனாலே புரியுதில்லை, கோவப்பட மாட்டாரோ கிடையாது, மனுஷனா கோபம் வரும். அப்போ கோபம் வருது, அதை வெளிப்படுத்தாமல் வார்த்தையில் திட்டியோ கையால் அடிச்சோ அசிங்கப்படுத்தியோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் யார் அதை விழுங்கி கொள்கிறார்கள், ஓஹோ யக்திர் அலா இன்காதிஹி, தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த கோபத்தை அவரால் நிகழ்த்த முடியும், அந்த கோபத்தை அவரால் காட்ட முடியாமல் கோவத்தை அடக்கிக்கிறதுங்கிறது வேற. அவர்கிட்ட போய் என்னால் பேச முடியாது, ஆனால் கோவத்தில் அப்படியே கையை மடக்கிக்கிறது, என்ன செய்யறது, நாமளே நினைச்சிக்கிறது, அது வேற கதை, சரிங்களா? ஆனால் என்னால் நினைச்சா எதுவும் செய்ய முடியும். அப்போ கோவத்தை செல்லுபடி ஆக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அல்லாஹ்வுக்காக யார் கோபத்தை அடக்கி கொண்டாரோ, விழுங்கி கொண்டாரோ, மலா அல்லாஹு அம்னன் வ ஈமானன், அல்லாஹ் அவரை நிம்மதியை கொண்டும் ஈமானை கொண்டும் நிரப்புவான். சில செய்திகள் இன்னும் விரிவாக வருது, அவருடைய உள்ளத்தை ஈமானை கொண்டும் அவருடைய உடலை ஆரோக்கியத்தை கொண்டும், அதாவது அமைதியை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்புவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ கோவத்தை அடக்கிக் கொள்பவர்கள் எவ்வளோ பெரிய வாக்குறுதி பாருங்கள். உடல் ஆரோக்கியம், அவங்களுக்கு சிறந்த உடல் ஏன்னா இன்றைக்கி எல்லா பிரச்சனைக்கும் என்ன சொல்கிறாங்க, பிபிக்கு காரணமே கோவம் தான். பல உடல் ஆரோக்கிய கேடுகளுக்கு, பல உறுப்புகள் இன்னைக்கு சேதமடைந்ததுக்கு கூட காரணம் பிபி காரணமாக இருக்குது, மனுஷன் படக்கூடிய கோவம் காரணமாக இருக்குது, ரத்தமே கொதிச்சிருது, பல பிரச்சனை வருது. அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கோவத்தை அடக்கிக்கிட்டால் அல்லாஹ் உங்களுடைய உடலுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை, அமைதியை கொடுக்குறான், உள்ளத்தை ஈமானால் நிரப்புறான்னு. ஈமானால் உள்ளம் நிரம்புறதை விட பெரிய பாக்கி என்னங்க வேணும்? மாஷா அல்லாஹ், கோவத்தை அடக்கணும். அடுத்து சில செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னால், திருமிதியில் ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கு மாஷா அல்லாஹ். அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், யார் மா நகஸ மாலுன் மின் சதகத்தின், என் அதாவது தர்மத்தால் செல்வம் ஒருபோதும் குறைந்து விடுவதில்லை. அதே போன்ற ஒரு அடியார் மன்னிப்பதன் மூலமாக, அதாவது அடுத்ததுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அப்போ இந்த கோபத்துக்கான சிறப்புகள் இப்போ நிறைய பார்த்துட்டோம். இப்போ நான் ஆஃபின் அனினாஸ்க்கு வந்துட்டேன். இந்த கோபத்து விஷயத்தில் இன்னும், அதாவது
சொல்வதாக இருந்தால், பல சந்தர்ப்பங்களில் ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்ட ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எனக்கு அவுசினி யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் வசியத் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்தப், கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி 3 தடவையும் என்ன சொல்கிறாங்க, கோவப்படாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்றைக்குமே கோபம் அப்படிங்கிறது நீங்கள் படவே கூடாது, அது ஒரு மனிதனை அழிக்கக்கூடியது அப்படிங்கிற ரீதியில் சொல்கிறாங்க. அந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, அதை நான் சிந்தித்து நான் புரிந்து கொண்டேன், இது எல்லா தீங்குக்கான அடிப்படை காரணம் கோபம் தான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய அடிக்குறிப்பிலையுமே என்ன செய்கிறாங்க, சில முஹதீஸீன்கள் எழுதுகிறாங்க, அதை அவர்கள் உணர்ந்ததாக. அப்படி கோபங்கிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறான முடிவுகளுக்கு, எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அவங்களோட அவசர கோபம் தானே காரணம். கோபப்பட்டு அவசர முடிவில் எத்தனை பேர் தற்கொலை செஞ்சு நரகவாதி ஆகிட்டாங்க. எத்தனை பேர் கோவத்தில் தலாக் விட்டு வாழ்க்கை நாசமாக போயிருக்கு. எத்தனை பேர் கோவத்தில் அடித்து சண்டை போட்டு பிரிஞ்சு நிரந்தரமாக பகைவர்களாக மாறிடுறாங்க. இப்படி கோவத்தில் முடிவெடுத்து வேலையை விட்டுறது, கோவத்தில் முடிவெடுத்து சண்டை போட்டுறது, கோவத்தில் முடிவெடுத்து மூஞ்சில் முடிக்க முடியாத மாதிரி வார்த்தையை விட்டுறது, இப்படி ஒரு மனுஷனுடைய ஒரு நிமிஷம் ஒரு நொடி கோபம் வாழ்க்கையே இது நிறைய பேரை திருப்பி போட்டுருது. அதனால தான் இஸ்லாம் அடிப்படையாக சொல்லுது, கோவத்தை விழுங்குங்க, கோவப்படாதீங்கன்னு சொல்லலை, வரும் அதை விழுங்கி கொள்ளுங்கள், அதை வந்து மென்று விழுங்குங்கள், அதை வந்து வெளிப்படுத்தாதீங்க, ஏன்னா கோபம் ஷைத்தானிடமிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் உதவு செய்யுங்க, கோவம் வந்தால் உதவு செய்யுங்க, அதுக்கு மேலே கோவம் வந்தால் நீங்கள் உட்காருங்க, அதுக்கு மேலே கோவம் வந்தால் படுத்துருங்க, இப்படிலாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் கோவத்தை தணிக்கக்கூடிய வழிமுறை, நம்மளுக்கு காட்டப்பட்ட வழிமுறைகள். ஹைர், அடுத்து ஒல் ஆஃபின் அனின்னாஸ், மக்களை மன்னிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒல் ஆஃபின் அனின்னாஸ், மக்களை மன்னிக்கிறது அப்படிங்கிறதுல தான் இப்போ இந்த ஹதீஸ், திருவிதனுடைய ஹதீஸ் 2325 ஹதீஸாக பதிவாயிருக்குது. எந்த ஒரு தர்மமும் செல்வத்தை குறைத்து விடுவதில்லை, எந்த ஒரு மனிதரும் ஒருவரை மன்னித்து அதன் மூலமாக கண்ணியத்தை தவிர அல்லாஹ் அவருக்கு வேறு எதையும் அதிகப்படுத்துவதில்லை, ஒருவர் அல்லாஹ்வுக்காக பணிந்தார் அல்லாஹ் அவரை உயர்த்துகிறான் அப்படின்னு 3 விஷயத்த சொன்னாங்க. அப்போ மன்னித்தால் அவர் குறைஞ்சிட மாட்டார், அவர் அல்லாஹ்வுல உயர்த்த தான் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மன்னிப்புங்கிறது ஒரு சிறந்த குணம். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி யாருடைய அந்தஸ்து உயர்த்தப்பட வேண்டும் என்று யார் ஆசைப்படுவார்களோ அவர்கள் தங்களுக்கு தீங்கிழைத்தவர்களை அவர்கள் மன்னிக்கட்டும், தங்களுக்கு கொடுக்க மறுத்தவர்களுக்கு அவர்கள் கொடுக்கட்டும், தங்களை துண்டித்து வாழக்கூடிய உறவு பந்தத்தை அவர்கள் சேர்த்துக்கொள்ளட்டும். இதெல்லாம் ஒரு சிறந்த பண்புகள். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை மாஷாஅல்லாஹ் அறிவிக்கிறாங்க. இது ஹாக்கிமில், முஸ்தத்ரக் ஹாக்கிமில் மாஷாஅல்லாஹ் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி மன்னிப்பு, சரிங்களா, அந்த கோவத்தை விழுங்கினா தான் மன்னிக்கவே முடியும், அதுக்கு தொடர்பு இருக்குது. ஓகேயா? இப்போ கோவப்பட்டோம்னா ஒருத்தரை மன்னிக்க மாட்டோம், ஒருத்தர் மேலே இருக்கிற கோவத்தில் என்ன சொன்னிச்சா, நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, ஒன்று நல்லா நரகத்தில் போட்டு வாட்டாமல் விட மாட்டான் அப்படின்னு அவசரப்பட்டு நிறைய பத்வாக்களை கொடுக்குறது, இதெல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிற ஒரு நிலைக்கு எப்போ வரும், அந்த கோவம் மிகைக்கும் போது தான் வரும். அதனால தான் கோவத்தை விழுங்குங்கன்னு சொல்கிறான், மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். மன்னிச்சவங்களுக்கான ஒரு பெரிய அந்தஸ்து என்ன தெரியுமா? மாஷாஅல்லாஹ். அந்த ஒரு ஹதீஸ் நீங்கள் கேட்டு நிச்சயமாக நம்ம வந்து என்றைக்குமே யாரையுமே மன்னிக்கிறது நம்ம முன் வந்துடுவோம். எந்த அளவுக்குன்னா, மறுமை நாளையிலே இதாக்கான யௌமுல் கியாமா நாதா முனாதிர், ஒரு அறிவிப்பாளர், ஒரு அழைப்பாளர் கூக்குரலிட்டு அழைப்பார். என்னென்னு தெரியுமா அழைப்பார்? ஐனல் ஆஃபூன அனின்னாஸ், மக்களை எல்லாம் மன்னித்தவர்கள் யார் அப்படின்னு அழைப்பாராம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், மக்களை வந்து குடும்பங்களுக்கு மத்தியில் அல்லது பொதுவாக நம்மளுடைய சண்டை சச்சரவுகள் வருத்தங்களுக்கு மத்தியில் மன்னிச்சிட்டோம்ல, அல்லாஹ்காக நான் மன்னிச்சிடுறேங்கன்னு மன்னிக்கிறோம் பார்த்தீங்களா, இவர்களெல்லாம் மன்னிப்பாளர்கள். இவங்களுக்கு ஒரு டைட்டில் இருக்குது, ஆஃபீன். இவங்களுக்கு பேர் ஆஃபின். இந்த ஆஃபின் வருது பார்த்தீங்களா, இந்த ஆஃபின் இருக்கிறாங்க. அப்போ மக்களை என் இடத்துல இருந்து நான் மன்னிச்சிட்டேன், நான் நினச்சா உன்னை எதுவும் செய்யலாம், அல்லது உன் விஷயத்தை நல்லா டொப்படைச்சு எல்லாம் உன்னை தண்டிக்கணும்னு நான் சொல்லி உனக்கு பத்துவா விடலாம், அல்லது உன்னிட்ட நான் ஸ்டேடு கேட்கலாம், அல்லது உன்னை நான் அசிங்கப்படுத்தலாம், அல்லது உன்னை நான் அடிக்கலாம், திட்டலாம், பழி வாங்கலாம், வாட் எவர் என் சக்தி கேட்டதை நான் செய்ய முடியும், எல்லாத்தையும் விட்டுடுறேன், அல்லாஹ்க்கான உன்னை மன்னிக்கிறேன், நீ உணர்ந்துட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, அல்லது ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு கட்டம் அப்படிங்கிறனால விட்டு கொடுத்துட்டு மன்னிக்கிறோம் பார்த்தீங்களா, இவங்க அல்லா இடத்துல ஆஃபீன் எங்கே அப்படின்னு கேட்பாங்களாம். அல்லா மக்களை மன்னித்த அந்த தயால குணம் உள்ள அந்த மன்னிப்பாளர்கள் எங்கே என்று கேட்கும் பொழுது வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஹலுமில் அரபுங்க, ரப்பின் பக்கம் வாருங்கள், வஹுது உஜூரக், உங்களுக்கான சன்மானங்களை பெறுங்கள், உங்களுடைய கூலியை பெறுங்கள், வஹுக் அலாமன் வஹுக் அலா குல்லி இம்ரி முஸ்லிம் இதா அஃபா இதஹல் ஜன்னா, யாரெல்லாம் மக்களை மன்னித்தார்களோ, மன்னிக்கும் குணமுள்ள அந்த மன்னித்தாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதியாகும் என்று மாஷாஅல்லாஹ் அதன் மூலமாக அவங்க சொர்க்கத்துக்குள் அனுப்பப்படுவார்கள். இது அல்லாஹ் தன் மீது ஏற்படுத்திய ஒரு விதி என்பதாகவே இதை வந்து மாஷாஅல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியாக இதை அறிவிக்கிறாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. அப்போ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு சாதாரண குணம் கிடையாது, அது உயர்ந்த குணம், அது அல்லாஹ்வுடைய குணம். அல்லாஹ் தான் தன்னை பல பேர்களில் அஃபூன்னு சொல்கிறான், கஃபூர்னு சொல்கிறான், கஃபார்னு சொல்கிறான், தவ்வாப்னு சொல்கிறான், ரவுஃப்னு சொல்கிறான், ரஹீம்னு சொல்கிறான். இந்த மாதிரி பல வார்த்தைகளை மன்னிப்பாளன், இரக்கமுள்ளவன்,
பரிவு கொண்டவன், தௌபாவை ஏற்பவன், இப்படி பல பேர்கள் அல்லாஹ் மன்னிப்பால் தன்னை அறிமுகப்படுத்த விரும்புகிறான். மக்களிடத்திலும் அந்த குணம் இருக்கும்போது அது அல்லாஹ்ல ரொம்ப வரவேற்கிறான். அதுக்கு நிறைய ஒரு சன்மானத்தை அல்லாஹ்ல கொடுக்குறான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் நம்மை முத்தகீன்களிலிருந்தும் முன்ஃபிகீன்களிலிருந்தும் காதிமீன்களிலிருந்தும் ஆஃபீன்களிலிருந்தும் முஹ்சினீன்களிலிருந்தும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஆமீன். எவர்கள் என்றால் அந்த முத்தகீன்கள் எவர்கள் என்றால் செல்வ நிலைமையிலும் வறுமை நிலைமையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள், கோபத்தை விழுங்கி விடுவார்கள், மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் இத்தகைய அழகிய குணமுடையவர்களை நேசிக்கிறான். அல்லாஹும்ம ஜஅல்னா மின்ஹும். சரி, அடுத்தது 66B. ஏ பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக போயிடுச்சு. அடுத்தது, அவர்கள் ஒழுக்கக்கேடு மற்றும் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பார்கள். அந்த முத்தகீன்கள், அந்த முஹ்சினீன்களோட பண்பு என்ன, தப்பு செஞ்சால் என்ன நிலைக்கு ஆளவாங்க. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமூ அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. வல்லதீன் அவர்கள் இன்னும் எப்படிப்பட்டவர்கள், இதை ஃபஅலு ஃபாஹிஷத்தன் ஒரு மானக்கேடானதை செய்துவிட்டார். ஒரு பாவங்கிறது மானக்கேடானது. இது எல்லா ரீதியான பாவம் இதில் அடங்குது. சரிங்களா? ஒழுக்கக்கேடான, மானக்கேடான, தவறான ஒரு பாவத்தை அவர்கள் செய்துவிட்டார். அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஒரு தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டால். அப்போ மானக்கேடானதுன்னா வெளியில் சொல்ல முடியாத மாதிரியான ஒரு மானக்கேடான தவறான ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அல்லது தீங்கிழைத்து கொண்டால், அதாவது பகிரங்கமான வேறு ஏதேனும் ஒரு வெளிப்படையான பாவத்தை அவர்கள் செய்துவிட்டால் அல்லாஹ் நினைவு கூறுவார்கள். பாவம் செஞ்ச உடனே அல்லாஹ் அவங்க நினைவுக்கு வந்துடும். அல்லாவே நான் தப்பு செஞ்சுட்டேன்னு அல்லாஹ் நினைப்பாங்க. தங்கள் பாவங்களுக்காக அல்லாஹ் நினைச்சு அல்லாட்ட பாவம் பண்ணி கேட்பாங்க. அல்லாஹ் நினைச்சு என்ன பத்தியா நான் இப்படிலாம் பண்றேன் அப்படின்னு பாக்குறது இல்லை, திமிரா இல்லை, என்ன மன்னிச்சிரியா அல்லா. உடனே அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்களா, அல்லாவை தவிர யாரு பாவத்தை மன்னிப்பா, தான் நாங்கள் கேட்குறோம் என்று சொல்லுவாங்க. அடுத்து வலம் யுசிறு அசார்ல யுசிறுனா நிலைத்திருத்தல், நீடித்திருத்தல், தொடர்ந்து செய்தல். வலம் யுசிறு அலமேஃபாயில் அவர்கள் செய்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க மாட்டாங்க. ஒஹும் யாலுமன் அவர்கள் அறிந்து கொண்டே. அப்போ செஞ்ச தப்ப திரும்ப 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 ரிப்பீட் மோட்ல போட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு மூமின்கள் ஈமானுடைய அடையாளத்தோட செய்ய மாட்டாங்க. அவங்க குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு பாவம் செஞ்சவொன்னே அல்லாஹ் நினைச்சு எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி செய்வாங்க, பாவ மன்னிப்பு கேட்பாங்க. அப்படிங்கிறது இங்கே வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிக்கக்கூடிய ஹதீஸு சஹீஹ் புகாரில் வருது. 5707 ஹதீஸ் வருது. அதாவது ஒரு மூமின் பாவம் செஞ்சுட்டு அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுறான். பாருங்க, அடியான் மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சு, ஆனால் மன்னிக்காட்டி அவன் தண்டிச்சிருவாங்கிறதையும் தெரிஞ்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறானு. திரும்பவும் பாவம் செஞ்சா திரும்பவும் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவாங்க. இப்படி 4 தடவை ரசூலை சொல்லி காட்டுறாங்க. 4 தான்ங்கிற கிடையாது, கிட்டத்தட்ட 4 தடவை சொல்லி காட்டி அல்லாஹ் என்ன சொல்கிறான். அந்த ஹதீஸோட சுருக்கம் என்னன்னா, ஒரு பெரிய ஹதீஸ் இது. அதோட சுருக்கம் என்னன்னா, என் அடியான் பாவம் செஞ்சான், அதுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய ரப்பு இருக்காங்கிறதையும் அவன் உணர்ந்துருக்கிறான். மன்னிப்பு கேட்காட்டி அவன் தண்டிச்சிருவாங்கிற அந்த அச்சமும் இருக்கு. அந்த ரீதியில் என்கிட்ட பாவம் செஞ்சுட்டு நான் மன்னிப்புங்கிற நம்பிக்கையில் என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறேன், அவனை நான் மன்னிக்கிறேன், நீங்கள் சாட்சியாக இருங்கன்னு சொல்லி அல்லதில் வானவர்களை சாட்சியாக ஆக்கிக்கிறான். அப்போ இதில் என்ன அப்படின்னா, பாவம் செஞ்சா திரும்ப செஞ்சாலும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்து விட்டால், அதாவது பாவம் செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்கறதுனாடி இன்னொரு முறை என்னன்னா, அது பொதுவாக மக்கள் கேட்பாங்க, அல்லாவுக்காக வேண்டி செஞ்ச தப்புக்காக தொழுது கேட்கலாமா, தௌபா நஃபில் தொழுலாமான்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. அதாவது மாமின் ரஜுலின் எந்த ஒரு நபரும் பாவம் செய்து விட்டார், அவர் பாவம் செய்த பிறகு அழகான ரீதியில், ஏன்னா டைம் போகுதுங்கிறதுக்காக நான் ஷார்ட்டாக மட்டும் கருத்தை மட்டும் சொல்கிறேன். அவர் அழகான ரீதியில் ஒது செய்து விட்டு 2 ரக்காத் அவர் தொழுவாரே, ஆனால் ஃபயஸ்தஃபிருல்லாஹ் 2 ரக்காத் தொழுது அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டால் இல்லா கஃபிரல்லாஹ் அல்லாஹ் அவரை மன்னிக்காமல் இல்லை. அப்போ ஒருத்தர் பாவம் செஞ்சு அதை உணர்ந்து அல்லாஹ் தக்கருல்லான்னு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நினைவு கூர்ந்துறான். அந்த நினைவு கூர்ந்து 2 ரக்காத் தொழுது நினைவு கூறலாம், தொழுகையை திக்கிறதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஹதீஸ்ல விளக்கம் வருது. அப்போ அல்லாஹ் உடனே நினைச்சு அப்படியே பாவ மன்னிப்பு கேட்கலாம் கையேந்தி, அதுலேயும் தப்பு இல்லை. ஆனால் நிதானித்து அழகா ஒது செஞ்சு அல்லாவுக்காக 2 ரக்காத் தொழுது அவர் பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். அப்போ பாவம் செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்கிற ஒரு மார்க்கத்தில் இல்லை. நம்ம அல்லாட்ட அழுது தொழுது கேட்டால் நிச்சயமா எப்படிப்பட்ட பாவத்தை அதில் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். மாஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த வசனத்தை பற்றி இமாம் தப்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அல்லாவிட, அதாவது ஒரு பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் நினைவு கூர்ந்து அல்லாஹ் தவிர யார் என்ன மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு விலகி அல்லாஹ் இடத்துல தௌபா செய்கிறாங்களே,
இப்படிப்பட்டவங்களை பட்டவங்களை பார்த்து ஷைத்தான் ரொம்ப வந்து கவலைப்படுறான். இந்த வசனம் இறங்கினதுக்கு பிறகு, அதாவது பலகனி அன்ன இப்லீஸ் ஹீன நஸலத், இந்த வசனம் இறங்கிய போது, இந்த சூரா ஆல் இம்ரான் 135வது வசனம் இறங்கின போது பக்கா இப்லீஸ் அழுது விட்டான். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த அடியார்களுக்கு கொடுத்துட்டானே அல்லாஹ். நம்ம அவனை பாவம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் பாவம் செஞ்சு அல்லாஹ்வை நினைச்சு பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடுறானே அப்படின்னு சொல்லி இப்லீஸ் நம்ம எஃபர்ட் எல்லாமே வீணாக போகுதே அப்படின்னு சொல்லி அவன் அழுதான். இது ஒரு தமாஷா, இது ஒரு வேடிக்கை எடுத்துகிட்டு போகிற விஷயம் கிடையாது. உண்மையிலேயே இப்லீஸ் நொந்து தன்னுடைய எவ்வளோ பெரிய ஒரு முயற்சியெல்லாம் கைகூடாமல் போகுதுன்னு நினச்சி அவன் அழுதுருப்பான். அப்போது மனிதர்கள் பாவம் செஞ்சாலும் பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் தஆலா தயாராக இருக்காங்க. இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவாக இருக்குது. இப்லீஸ் சொல்கிறான், என் நிறைவா உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக உனது அடியார்களை நான் பாவம் செய்ய வச்சுக்கிட்டே இருப்பேன், வழி கெடுத்துக்கிட்டே இருப்பேன், அவங்களுடைய உடலில் உசுர் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவங்க உடலில் உசுர் இருக்கிற வரைக்கும் அவங்கள நான் பாவம் செய்ய வச்சுட்டே இருப்பேன். அல்லாஹ் சொல்கிறான், ஏன் கண்ணியத்தின் மீது நான் ஆணையாக சொல்கிறேன்டா, அவங்க என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குற வரைக்கும் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கேட்டால் நல்லதெல்லாம் மன்னிப்பான் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு விளக்கமும் என்ன அப்படின்னு சொன்னால், என்ன அதாவது வலம் இஸ்ரு அலா மா ஃபஅல் வருதுல, அதை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து செய்ய மாட்டாங்கன்னா ஒரு வாட்டி செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் செய்யவே கூடாதோ அப்படிங்கிறது கிடையாது. திரும்ப திரும்ப செஞ்சாலும் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டால் அல்லா தஆலா மன்னிச்சிருவாங்கிறது அர்த்தம். இப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ்ட்ட அறிவிக்கிறாங்க. மா அஸர்ர மன் இஸ்தக்ஃபர வ இன் ஆத ஃபீ லியம் 70 மர்ரத்தன். ஒரு மனிதர் தவறு செஞ்சு மன்னிப்பு கேட்குறாரு, திரும்பவும் தவறு செய்கிறாரு, மன்னிப்பு இப்படி ஒரு நாளைக்கு 70 தடவை நடந்தாலும் 70வது தடவை ஒரு மன்னிப்பு கேட்டுட்டா அவர் வந்து திரும்பவே வேண்டுமென்று செய்து கொண்டிருக்கிறாங்கிற கட்டத்தில் வரமாட்டார். ஏன்னா மன்னிப்பு கேட்டுட்டாருன்னா அது 70 தடவை கூட உதாரணத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் லிமிட்லாம் கிடையாது, எத்தனையோ தடவை ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆனால் உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு, ஒரு தவறை செய்கிறாரு, கட்டுப்பாடு இல்லாத ஒரு தவறு செய்கிறாரு, சரிங்களா? இப்போ எதையும் நம்ம உதாரணம் சொல்ல வேணாம், ஏதோ ஒரு தவறு, சரிங்களா? அப்போ ஒரு தவறு செய்கிறாரு, அது மனசோர போராடுறாரு, ஆனால் தப்பு செஞ்சிடறாரு, அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறாரு, திரும்ப முயற்சி பண்ணுறாரு, திரும்ப தப்பு செஞ்சார். இப்படி ஒரு வாழ்க்கையில் 1000 தடவையோ பல தடவையோ நடக்குதுன்னு வச்சுக்கிறோம். அவர் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தாருன்னா உணர்ந்து தானே கேட்குறாரு, இனி நான் செய்ய மாட்டேன், இப்படி நான் நடந்துட்டேன், உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்குற வரைக்கும் எல்லாம் மன்னிச்சுட்டே இருப்பான். தொண்டை குழிக்கு ரூஹ் வர்ற வரைக்கும், அவருக்கு சக்கராத்துல் மௌத் வர வரைக்கும், அல்லது கியாமத் வர வரைக்கும். அப்போ அது வரைக்கும் அல்லா தஆலா வாய்ப்பு கொடுக்க தான் செய்யணும். அதனால் அவர் ஒரு தடவை செஞ்சுட்டு மறவே செய்யக்கூடாதுங்கிற இங்கே பொருள் அல்ல. அதாவது மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கணும். நீ செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குற விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஈமான் எழுந்துடக்கூடாது. என்ன செஞ்சு கேட்டுக்கிட்டு ஓகே கொஞ்சம் நாளைக்கு நல்லா இந்த ஜாலியாக இருந்துக்கிறோம், அப்புறமா சேர்த்து வச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்கள தான் தௌபா நசீப் இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு திடீர்னு மரணம் ஏற்பட்டு தௌபா இல்லாமல் மரணம் ஆகி விடலாம். அல்லாஹ் அந்நிலையை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க, ஆமீன். ஏன்னா தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. அப்போ தவறு செய்தால் உணர்ந்து அல்லாஹ் நம்ம மன்னிப்பு கேட்கணும், சரிங்களா? அதை தாண்டி திரும்ப தவறு செய்யக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஆளாகலாம் மனிதன் என்ற ரீதியில். ஆனால் செய்யக்கூடாதுங்கிற என்ன உள்ளத்தில் இருக்கணும், மன்னிப்பு கேட்டே இருக்கணும். அதுதான் ஒரு நாளைக்கு 70 தடவை ரசூலுல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்வாங்க நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்குறப்ப. மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சுப்ஹானல்லாஹ். ஹைர், இன்னும் பேசுகிறோன்னா நிறைய பேசலாம், நம்மளுக்கு நேரம் போதுமானதானதா இல்லை, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்து விட்டாலும் அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்து கொண்டாலும் உடனே அல்லாஹ்வை நினைத்து அவனிடமே தங்கள் பாவ மன்னிப்பை தேடுவார்கள். அல்லாஹ்வும் அவர்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ்வை தவிர இவர்களின் குற்றங்களை மன்னிப்பவன் யார்? அவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறென்று அவர்கள் அறிந்து கொண்டால் அதில் நிலைத்திருக்கவும் மாட்டார்கள், உடனே அதிலிருந்து விலகி விடுவார்கள். இது அழகான ஒரு பொருள். சரி, அடுத்தது பி பாயிண்டர், அதனுடைய அடுத்த கண்டினியூட்டி. உலைக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம் وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها وَنِعْمَ أَجْرُ الْعَامِلِينَ. உலாய்க்கு அவர்கள், அதாவது பாவம் செஞ்சு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்ட்ட அந்த மன்னிப்பு கேட்டு திருந்துறாங்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறாங்களே, அவர்களுக்கான ஜஸா, அவர்களுக்கான கூலி மக்ஃபிரத்துன், மன்னிப்பாகும். மன்னிப்பின் பக்கம் விரைந்து வார்கள் அல்லாஹ் தஆலா சொன்னால. பாவம் செஞ்சால் தொழுகையின் பக்கம் விரைஞ்சிருவாங்க, நன்மையின் பக்கம் விரைஞ்சிருவாங்க, தௌபாவின் பக்கம் விரைஞ்சிருவாங்க. இப்படி அல்லாஹ்வின் பக்கம் மக்ஃபிரத்தின் பக்கம் விரையக்கூடியவங்களுக்கான கூலி என்ன? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்டு. மக்ஃபிராவே அவங்களுக்கான கூலி அல்லாஹ் தஆலா தர்றான். அப்போ அவர்களுக்கான கூலி மக்ஃபிரத் எனக்கூடிய அல்லாஹ்வுடைய மன்னிப்பாகும், இறைவனிடமிருந்து மன்னிப்பாகும். சாரியோ இல்லை மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் நல்லா சொன்னால, அது அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க. அப்போ அல்லாவுக்கு பயந்து அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறவங்க, இஸ்திக்ஃபார் செய்கிறவங்க, பாவ மன்னிப்பு கேட்குறவங்களுக்கான கூலி அவங்க இறைவன்ட்டேருந்து அவங்களுக்கு மன்னிப்பே கூலியாக கிடைச்சிருது. மன்னிப்பு கிடைச்சா அதனுடைய ரிசல்ட் என்ன? ஜன்னாத்தின் சொர்க்கமும் அவர்களுக்கான கூலியாகும். சொர்க்கங்கள்
தஜ்ரி ஓடிக்கொண்டிருக்கும் மின் தஹ்தி அந்த சொர்க்கத்துக்கு கீழே அன்ஹார் நதிகள் எல்லாம் இந்த சொர்க்கத்துக்கு கீழே எந்த சொர்க்கத்துக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சொர்க்கங்கள் அவர்களுக்கு உண்டு. எத்தனை நாளைக்கு? ஹாலிதீன ஃபீஹா அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். நிஅம அஜ்ருல் ஆமிலீன் நன்மை புரிவோருக்கான கூலி மிக சிறந்த கூலியாகும். அப்போ நிரந்தரமான சொர்க்கத்தில் அவங்க நுழைவிக்கப்படுவாங்க. மாஷா அல்லாஹ். இது அவர்களுக்கான கூலி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதை படித்தால் நம்மளுக்கு புரியுது. இவர்களுக்கு பிரதிபலன் அவர்களின் இறைவனுடைய மன்னிப்பும் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களும் ஆகும். அவர்கள் அங்கு என்றென்றும் தங்கிவிடுவார்கள். நன்மை செய்ததன் கூலி நன்றே. நிஅம என்றால் நன்றே, நன்மை செய்வதற்கான கூலியும் நன்றே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்தது முந்தைய முடிவுகளின் முடிவு. அடுத்து அப்படியே திரும்ப உஹத அல்லாஹ் தஆலா டச் பண்ணுறோம். உஹதை பற்றி தானே சென்ற பக்கத்தில் பார்த்தோம். திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்ல அப்போ நல்ல ஆர்வங்கள், நல்ல என்ன சொல்கிறது, உற்சாகமான அவர்களுக்கு நற்செய்திகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி மாஷா அல்லாஹ் சொர்க்கத்தை பக்கம் விரையும்படி சொல்லிட்டு இப்போ உஹதில் ஏற்பட்ட சில காயங்கள் அல்லது ஏற்பட்ட சில பாதிப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா வந்து சில ஆறுதல்களை சொல்கிறான். அதான் இங்கே 66 பார்க்க போகிறோம். قد خلت من قبلكم سنن فسيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين. قد خلت சென்று விட்டன min قبلكم உங்களுக்கு முன்னர் சென்று விட்டன சுனனுன் வரலாறுகள். சரிங்களா? சுனனுன் முன் சென்ற நிலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அப்போ வரலாறுகள்ங்கிறது ஒரு பொருள் தான். சரிங்களா? அல்லாஹ்வுடைய வழிமுறை. அப்போ அல்லாஹ்வுடைய வழிமுறையின்படி பழைய வரலாறுகள் அப்படின்னு அர்த்தம். ஃபசீரு நீங்கள் சுற்றுங்கள், பயணம் மேற்கொள்ளுங்கள். ஃபில் பூமியிலே நீங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்கள். ஃபன்துரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நீங்கள் பாருங்கள், படிப்பினை கண்ணோட்டத்தோடு பாருங்கள். கைஃப கான ஆகிபத்துல் முகஸிபின் இறைவனை பொய்ப்பித்தவர்கள், இறைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்தவர்களுடைய முடிவு, ஆக்கிபான முடிவு என்னவாக இருந்தது, எப்படி இருந்தது என்பதை உலகத்தை முழுக்க நீங்கள் சுற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இல்லை அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, அதாவது அது ஹலத் மீன் காபிலி உங்களுக்கு முன்னாடியும் சுனனுன் வழிமுறைகள்லாம் முன்னால் சென்ற மக்களுடைய வழிமுறை. அதான் வரலாறாக இப்போ பின்னாடி படிக்கிறோம்ல. அப்போ பல வரலாறு உங்களுக்கு முன்னாடி நடந்து போயிடுச்சு. அப்போ நிறைய இது மாதிரி நடந்திருக்கு. நீங்கள் உஹதில் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, அதை முன் வச்சு தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எல்லா தஃப்சீர் ஆசிரியர்களும் இதை வந்து சொல்கிறாங்க. அப்போ மூமின்களே உஹதில் 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த 50 பேரை மேலே நிப்பாட்டி வச்சுட்டு வந்தாங்க. அவசரப்பட்டு இறங்கி வந்தாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வழியாக வந்து முஸ்லீம்களை தாக்குனாங்க. ஏன்னா கவனம் இல்லாமல் கனிமத் பொருட்களை எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்வழியாக வந்து தாக்குனனால பெரிய சேதம் ஏற்பட்டு அதில் தான் ரசூலுல்லாஹ் குழிக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. முகத்தில் காயம் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தா 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. மாஷா அல்லாஹ் அவங்க ஷஹீதானாங்க. ஆனால் அது ஒரு பெரிய இழப்பு தான். பல பேருக்கு, பல குடும்பங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தானே. அப்போது இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னா உங்களுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு. அது ஹலத்துனா சென்று விட்டது. இப்படிப்பட்டதெல்லாம் நடந்திருக்குது உங்களுக்கு முன்னாடியும் சொல்லணும். இது வரலாறு, முன் நடந்த ஒரு விஷயம்தான். இனி நீங்கள் உலகம் முழுக்க சுற்றி பாருங்கள். பாவிகள், அல்லாவை மாறு செய்தவர்கள், அல்லாவுடைய அத்தாட்சியில் பொய்ப்பித்தவங்களோட முடிவு என்ன நினச்சி நீங்கள் சுற்றி திரிஞ்சு பாருங்கள். ஃபிரௌன் அழிந்த வரலாறு அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சுற்றி பகுதியில் அவங்கள சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை நீங்கள் வளம் வந்தீங்கன்னா காரூனுடைய வரலாறு, ஃபிரௌனுடைய வரலாறு, நும்ரூதுடைய வரலாறு, இதெல்லாமே கிட்டத்தட்ட பயணம் மேற்கொண்டால் அந்த வரலாறுகள் ஆது மக்கள் அழிக்கப்பட்டது, சமூது மக்கள் அழிக்கப்பட்டது, இந்த மாதிரி நிறைய லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் அழிக்கப்பட்டது. அதனுடைய அடையாளங்கள்லாம் நிறைய நீண்ட காலங்களுக்கு இருக்க தான் செஞ்சுது. சரிங்களா? அப்போ அதெல்லாம் சுற்றி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ பெரிய பெரிய அல்லாஹ்வுடைய நாசங்கள் எல்லாம் அழிவுக்குள்ளானவர்கள் நடந்திருக்குது. இது ஒரு சின்ன பின்னடைவு. நீங்கள் வந்து தடம் புரண்டதின் காரணத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அறிவுரைக்கு நீங்கள் மாற்றம் செஞ்சனால உங்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனைக்காக கொடுத்துருக்கான். இவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. இதில் இவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இன்னும் பெரிய பாதிப்பு இருக்குது. அல்லாஹ்வை பொய்ப்பித்தவங்க அல்லாஹ் தஆலா விட மாட்டாங்கிறத அல்லாஹ் முன் வச்சு சொல்கிறான். இது இன்னும் அடுத்த வசனங்கள் படிக்கும்போது இன்னும் புரியும். உங்களுக்கு முன்னரும் இப்படி பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. இப்போ நிகழ்வுகள்லாம் என்ன, உஹதில் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை போன்று முன்னாடி வாழ்ந்த ஈமானியர்கள், இஸ்லாமியர்கள், நபிமார்கள் நடந்திருக்குது. அதே மாதிரி இறை நிராகரிப்பாளர்களுக்கு பெரிய சேதங்களும் நடந்திருக்கு. ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி திரிந்து இறைவனுடைய வசனங்களை பொய்ப்பித்தவர்களுடைய முடிவு எப்படி ஆனது என்பதையும் பாருங்க, அந்த படிப்பினையோடு பாருங்க என்றால் அதில் சொல்றான். சரியா? ஹாஸா பயானுல் லின்னாஸி வஹுதன் வமவ்இஸத்துல் லில்முத்தகீன். ஹாஸா இது பயானுன் தெளிவுரையாகும். பயான்னு சொல்கிறோம்ல, பயான் பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா பயான் பண்ணுறாங்க. அங்கே பள்ளிவாசலில் பயான் நடக்குது. பயான் என்ன? தெளிவுபடுத்தக்கூடிய தெளிவுரை.
ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறது. ஹாதா பயான் அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம வகுப்பு கேட்குறோம், இது நீங்கள் சில பேர் தஃப்சீர் பயான்னு நினச்சிப்பீங்க, உஸ்தாத் பயான் பண்ணுறாங்க, சரிங்களா? இது பயான் தான். குர்ஆனுடைய விளக்கங்கள், ஹதீஸுடைய விளக்கங்களை தெளிவுபடுத்துறதுக்கு பேர் தான் பயான். ஹாதா பயானுல் லின்னாஸ், மக்களுக்கான பயான் ஆகும், அதாவது தெளிவுரையாகும். அல்லாஹ் சொல்றது இப்படின்னா நடந்திருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும். வஹுதன், இது நேர் வழிகாட்டி ஆகும். குர்ஆனுடைய செய்திகள் எல்லாம் நேர் வழிகாட்டி, சொர்க்கத்தின் பக்கம் உங்களுக்கு நேர வழிகாட்டுது. மௌஇதத்துன், இது நல்ல உபதேசமும் ஆகும். இப்படி இப்படி இருங்க, இப்படி இப்படி இருக்காதீங்க, மன்னிச்சிருங்க, கோவத்தை விழுங்குங்க, பாவம் செய்யாதீங்க, இது வட்டி சாப்பிடாதீங்க, ஒரு நல்ல உபதேசம். யாருக்கு? லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு. அப்போ இறையச்சம் உள்ளவர்கள் உபதேசமாகவும் நேர்வழியாகவும் பயானாகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள், சொர்க்கத்துக்கு செல்கிறார்கள் என்பது இதனுடைய பொருள். புரியுதுல்ல? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது பொதுவான மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதும் பொதுவான மனிதர்களுக்குன்னு சொல்கிறான். அப்போ இது எல்லாருக்கான பயான். ஆனால் யார் படிப்பினை பெறுவா? முத்தகீன்கள் தான். அப்போ பயானுல் லின்னாஸ், எல்லாருக்கும் பயான் பொதுவாக தான் சொல்லப்படுது. எல்லாருக்கும் பயான் பொதுவாக தான் ஒரு ஹத்தீப் அல்லது ஒரு பிரசங்கம் செய்யக்கூடிய ஒரு பேச்சாளர் சொல்கிறார். ஆனால் யார் நல்லுணர்வு பெறுறாங்க? முத்தகீன்கள், இறைச்சம் உள்ளவங்க தான் பெறாங்க. அப்போ இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதும் சிறப்பாக இறைச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நல்ல உபதேசமாகவும் இருக்கிறது. இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குர்ஆன் மூலமாக சொல்லக்கூடிய எல்லா செய்தியும் சொல்கிறான். ஓகே, இப்போ கடைசி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டோம். 66D, ஒளிவிளக்காதீர்கள் மற்றும் துக்கப்படாதீர்கள். அல்லாஹ் தஆலா அவங்கள இன்னும் அவங்கள தைரியப்படுத்துகிறான். وَلَا تَهِنُوا وَلَا تَحْزَنُوا وَأَنْتُمُ الْأَعْلَوْنَ إِن كُنتُم مُؤْمِنِينَ. وَلَا تَهِنُوا, துணி விளக்காதீர்கள், சரிங்களா? வலு விளக்காதீர்கள், துணி விளக்காதீர்கள், தைரியம் விளக்காதீர்கள். வலா தஹ்ஸனு, ஹஸனு கவலைப்படுறது, கவலையும் படாதீருங்க. அப்போ உஹதில் ஏற்பட்ட பின்னடைவை நினச்சி 70 பேர் மௌத்தா போயிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி தண்ணி அழிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம்னு நினைக்காதீங்க. தைரியத்தை இழந்துடாதீங்க, சரிங்களா? இனிமே வரக்கூடிய காலத்தை முன் வச்சு தைரியத்தை இழந்துடாதீங்க. நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க. நீங்கள் தான் சிறந்தவங்க. உங்களை ஆயிடும் சஹாபா பெருமக்களே, எல்லாவே நம்பி வாழக்கூடிய இறை விசுவாசத்தோடு வாழக்கூடிய இறையச்சம் உள்ள சொர்க்கத்துக்கு தகுதியான சமுதாயமே, நீங்கள் தான் சிறந்தவர்கள். நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயமே, நீங்கள் தான் சிறந்தவர்கள். கொண்டு மூமினின், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மை விசுவாசிகளாக, முனாஃபிகீன்களை போன்றல்ல, தைரியம் இழந்தவர்களை போன்றல்ல. நினைச்சதை நினைச்சு கவலைப்பட்டு போச்சு அழிஞ்சேன், செத்தேன், முடிஞ்சு, நீ வாழ்ந்து ஒரு அர்த்தம் இல்லைன்னு ஒரு நஷ்டத்துக்கு அப்புறம் தலையில துண்டை போட்டு உட்காந்துடாம, நினைச்சதை நடந்ததை நினைச்சே கவலைப்பட்டுட்டு இருக்காம, இனிமே நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி தைரியம் இழந்துட்டு இல்லாம ஒரு தைரியத்தோடையும் நிம்மதியோடையும் அல்லாஹ்விடத்தில் நன்மை ஆதரவு வச்சு சபரோட தக்வாவோட சொர்க்கத்தை நோக்கி முன்னோக்கி அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பை முன்னோக்கி விரைஞ்சு ஓடிக்கொண்டு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்ட ஒரு சிறந்த மூமின்களாக நீங்கள் இருந்தால் அன்சுமுல் அயலோன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆயலா உயர்ந்தவன், அயலோன் உயர்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை இன்னும் அவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறான், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். கடைசியா இன்னொரு ஆறுதல். يَمْسَسْكُمْ قَرْحٌ فَقَدْ مَسَّ الْقَوْمَ قَرْحٌ مِثْلُهُ وَتِلْكَ الْأَيَّامُ نُدَاوِلُهَا بَيْنَ النَّاسِ وَلِيَعْلَمَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا وَيَتَّخِذَ مِنكُمْ شُهَدَاءَ وَاللَّهُ لَا يُحِبُّ الظَّالِمِينَ. எம்சஸ்கும் எம்எஸ் என்றால் தொடுதல். எம்சஸ்கும் கர்ஹன், உங்களை ஒரு காயம், உங்களை ஒரு துன்பம், காயம் உங்களை தொட்டால் அடைந்தால், ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லு, இது மாதிரியான காயம், துன்பம், அடி வேறு சமூகத்துக்கும் தொட்டு தான் இருக்கிறது, நடந்து தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ உங்களே ஒரு காயம் தொட்டால் இதற்கு வேறு சில கூட்டத்திற்கும் வேறு இது மாதிரியான இன்னொரு கூட்டத்துக்கும் காயம் தொட்டு தான் இருக்கிறது, நடந்து தான் இருக்குது, எல்லாருக்கும் உள்ளது தான். ஓகே, வச்சில்கல் ஐயம், இந்த நாட்கள் அழகான வார்த்தைங்க, பொறிச்சு வைக்க வேண்டிய பதிவு செய்ய வேண்டிய வார்த்தைகள். வச்சில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைன்னஸ், மக்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட நாட்களை நாம் சுழற்றி கொண்டு வருகிறோம். ஓகே, தில்கல் ஐயாம்னு இப்படிப்பட்ட வெற்றி தோல்வி, பத்ரில் பெரிய வெற்றி, உஹதில் பின்னடைவு. உஹதில் ஆரம்பத்தில் வெற்றி தான், ஆனால் 50 பேர் இறங்கி வந்ததுக்கப்புறம் பின்னடைவு. ரசூலுல்லாஹ் உட்பட காயப்படுத்தப்பட்டாங்க, 70 பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போ இது மாதிரியான நாட்கள் ஹிஜ்ரி 2 மாதிரி ஹிஜ்ரி 3 இல்லை. ஹிஜ்ரி 2 நீங்கள் மேலோங்குனீங்க, அவங்க அடிக்கப்பட்டாங்க. ஹிஜ்ரி 3ல் நீங்கள் இப்போ கொஞ்சம் அடிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவங்க கொஞ்சம் திருப்தியோட ஹம்சாவை கொண்டுட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஹிந்து எவ்வளோ சந்தோஷத்தோடு போனாங்க. ஈரக்கொலை என்ன செஞ்சாங்க, பிளந்து எடுத்தாங்க. இதெல்லாம் நடந்துச்சு தான். அப்போ இப்படி மாதிரியான அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள்.
வாழ்நாள் முழுக்க என்றைக்குமே நம்ம துவண்டு போயிடக்கூடாதுக்கான வார்த்தைகள் இது. வத்தீல்கள் ஐயா உலக வாழ்க்கையினுடைய நாட்கள் அப்படி தான். 2023 ஒரு மாதிரினா 24 ஒரு மாதிரி, 25 ஒரு மாதிரி, 26 ஒரு மாதிரி. அதில் இப்போ நஷ்டம், லாபம், நஷ்டம், சந்தோஷம், கவலை, துக்கம் எல்லாம் சுழன்று வரும். இதெல்லாம் அப்படி நியதிங்க. ஒத்தில்கல் ஐயாம், இந்த நாட்கள் நுதாவில யுதா இரண்டாலும் சுழற்றி கொண்டு வருவது. நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். நுதாவிலுஹா பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில். அப்போ மூமின்களுக்கு சங்கடமே இருக்காது, மூமின்களுக்கு நஷ்டமே இருக்காது கிடையாது. 70 பேர் கொல்லப்பட்டாங்க. ரசூல்லா வாய் குத்தப்பட்டு பல்லு தெரிச்சு மூஞ்சி செதஞ்சு ரத்தம் கொட்டி ஆளானாங்களா இல்லையா? பல சஹாபாக்கள் பல சோதனைக்கு ஆளானாங்களா இல்லை? இப்படிலாம் நடக்க தான் செய்யும். அப்போ மக்களுக்கு மனிதர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட நாட்டில் நாம் சுழன்று கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்போம். வலியாலம் அல்லாஹ் உள்ளதீன ஆமனு, மூமின்களை அறிந்து கொள்வதற்காக. சோதனை வந்தாலும் அந்த சோதனை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குபவர்கள் யார்? அதிருப்தி அடைந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறவங்க யார்? அல்லாஹ்வின் மீது கோபித்துக் கொள்ளக்கூடியவர்கள் யார்? முனாஃபிக் தனத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, அறிவதற்காக, அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை உண்மையாக அறிந்து கொள்வதற்காக. இப்போ இவ்வளோ பெரிய பின்னடைவு சஹாபாக்கள் அல்லாஹ்வை நெருங்கினாங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க, இப்படிப்பட்ட தப்பை செய்யக்கூடாது என்று உணர்ந்தாங்களே. வயத்தஹிதமியங்கும் ஷுஹதா, உங்கள் தியாகிகளை இறைவன் பெற்றுக்கொள்வதற்கு, இத்தகதை எடுத்துக்கொள்வதற்காக. அப்போ உங்களுடைய உயிர் தியாகிகளை இறைவன் பெற்றுக்கொள்வது. 70 பேருக்கு எவ்வளோ பேர் அந்தஸ்து கிடைச்சிது? அவங்க இறந்தனால அந்த அந்தஸ்து அடைஞ்சாங்க. அப்போ அல்லாவுடைய ஒரு அளவுகோல்ல இத்தனை பேர் ஷஹீதானோ, ஷஹீதை கொண்டு இத்தனை பேர் அந்த அந்தஸ்து அடையணும் அப்படிலாம் எல்லாம் வச்சிருக்கான்ல. அப்போ உங்களின் தியாகிகளை இறைவன் பெற்றுக்கொள்வதற்காக, உங்களின் உண்மை மூமின்களுடைய ஈமானை இறைவன் அறிந்து கொள்வதற்காக இப்படி நாட்களை புரட்டி கொண்டு வரதான் செய்வான். ஆனால் வல்லாஹு, நிச்சயமாக அல்லாஹ், மேலும் அல்லாஹ் லா யுஹிப்பு ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான், பாவிகளையும் விரும்ப மாட்டான். இதில் 2 விளக்கம் சொல்கிறாங்க. போருக்கு வராமல் பின்தங்கி இருந்தாங்களே முனாஃபிக்கீன்கள், அவங்கள அல்லாஹ் விரும்ப மாட்டான். 300 பேர் கிளண்டு போனாங்களே, அந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறது இல்லை, அவங்க பாவிகள் என்ற ஒரு கருத்தையும் இங்கே தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் இந்த மாதிரி மாற்றி தான் நாட்களை கொண்டு வருவோம். இதில் அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருக்குது. இது எல்லாமே மூமின்களுக்கு நல்லது தான். அல்லாஹ் வெற்றியை தந்தாலும் மூமின்களுக்கு நல்லது தான். அதுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் தோல்வியை தந்து பின்னடைவையும் நஷ்டத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தினால் அதில் பொறுமையாக இருந்து அதில் பாடம் படிப்பினை எடுத்து அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பை ஏற்பதனால அதுவும் மூமின்களுக்கு நல்லது தான். உங்களுக்கு அடி விழுந்துச்சுன்னா அவங்களுக்கும் அடி விழுந்துச்சுல, ஃபகத் மஸ்ஸல் கௌம அர்ஹன், அவங்களுக்கும் காயம் ஏற்படுது. அவங்க அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா 2 கருத்து சொல்கிறாங்க. ஒன்று, உஹதில் அவங்களுக்கு அடி விடுவதான் செஞ்சிச்சு. முதல்ல அடி வாங்கிட்டு தானே, அதுக்கப்புறம் தானே கடைசியில் அந்த 50 பேர் இறங்கினதுக்கப்புறம் கிடைச்சவங்க அவங்க அடிச்சுட்டு போனாங்க. அப்போ முதல்ல அடி வாங்கினாங்க, பல பேர் அவங்களும் கொல்லப்பட்டாங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாங்க, பத்ரில் எவ்வளோ அடி வாங்கினாங்க, அப்போ அவங்களுக்கும் அடி விழுவதான் செஞ்சது. இப்படி மாற்றி அல்லாஹ் கொண்டு வருவோம். ஏறு வரிசையாகவே நீங்கள் இருந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க. அப்புறம் ரசூல்லா காலத்திலேயே கூட மூமின்களுக்கு ஏறு வரிசையில் மட்டுமே அல்லாஹ் வைக்கல, அவர்களுக்கும் சோதனை கொடுத்துருக்கேன். இது எல்லாவுடைய நியதி. அதை நம்ம என்றைக்குமே புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வின் மீது ஆவேசப்பட்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ் இறக்கமே இல்லை, இப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்கான். நோயினுடைய விஷயத்துலையோ, நஷ்டங்கள் விஷயத்துலையோ, வியாபார விஷயத்துலையோ, எதுலேயுமே எல்லாத்துலேயுமே பொறுத்துக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம போர்க்காலத்தில் இல்லை, வாழ்க்கையினுடைய இந்த பொதுவான இந்த களத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய சோதனை மாறி பல விஷயங்கள் வரும். அதை நம்ம அல்லாஹ்க்காக ஏற்றுக்கணும். நீங்கள் தோல்வியுற்று காயமடைந்தால் அதன் காரணமாக தைரியம் இழக்காதீர்கள். ஏனென்றால் அந்த மக்களுக்கும் இதை போன்று தோல்வியுற்று காயமடைந்திருக்கிறார்கள். இத்தகைய கஷ்டகால மனிதர்களுக்கு இடையில் மாறி வரும்படி நாம் தான் செய்கிறோம். ஏனென்றால் உங்களின் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிந்து விடுவதற்காகவும், உங்களின் மார்க்கத்திற்காக உயிரை அர்ப்பணம் செய்யும் மாபெரும் தியாகிகளை அவன் எடுத்து அறிவிப்பதற்காகவுமே இவ்வாறு செய்கிறான். அநியாயக்காரர்கள் அல்லாஹ் தஆலா நேசிப்பதில்லை. மாஷா அல்லாஹ். 66வது பக்கத்தினுடைய 4 செய்திகள் மாஷா அல்லாஹ் நல்ல உணர்வு மிக்க செய்திகள் நம்மளுக்கு தந்தது. 66A மன்னிப்பு மற்றும் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். 66B அவர்கள் ஒழுக்கக்கேடு மற்றும் தவறு செய்தால் அல்லாஹ்விடத்தில் எப்படி உடனே தௌபா செய்வாங்க. 66C முந்தைய மக்களுடைய முடிவு என்ன. 66D அதை நீங்கள் சுற்றி தெரிஞ்சு பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான். 66D வலுவிழக்காதீங்க, தைரியம் இழக்காதீங்க, துக்கப்படாதீங்க, அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். மாஷா அல்லாஹ். இந்த 8 வசனங்கள் மூலமாக நல்ல பாடம் படிப்பினை பெறக்கூடிய சிறந்த முஃமின்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. நாம் பெற்ற அந்த கல்வி செய்தியை, கல்வி ஞானத்தை, குர்ஆனுடைய இந்த செய்திகளை, விளக்கங்களை பிற மக்களும் அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காரணமாக்குவானாக. நம் மூலமாக இந்த செய்தி சென்று சேருவதற்கு அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.